பால நமச்சிவாயன் அவர்கள் ராமநாதபுரம் அன்புடன் மேடை கலைக்கிறோம். ஓரிரு வார்த்தைகள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். எத்த உணர்வோடு 30 ஆண்டு காலமாக இனம், மொழி அதற்கு அப்பாற்பட்டு ரஜினி என்கிற இனத்தை மட்டுமே நம்பி கூடியிருக்கிற கூட்டங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த திரையுலகத்தில் தமிழகத்தில் 40 ஆண்டு காலமாக திரை உலகில் முடிசூடா மன்னனாக எத்தனை எதிர்ப்புகளை பார்த்தாலும் அதை தாண்டி விமர்சனங்களையும் கண்டுகொள்ளாமல் தன்னோடு இதயத்தோடு இரத்த உணர்வோடு ரசிகர்களை மட்டுமே நினைத்து வெளிக்காட்டாமல் இங்கு உள்ள விழாவை ஒவ்வொரு நொடியும் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கும் அன்பு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய நல்லாசியுடன் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் பேச கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழா பெரிய செல்வந்த நடத்தப்பட்ட விழா அல்ல, அரசியலுக்காக நடத்தப்பட்ட விழா அல்ல, எதையும் எதிர்பார்க்காத விழா. ஆனால் இனி எதிர்பார்க்க வேண்டிய விழா. எதற்காக நாங்கள் பயப்பட வேண்டும்? தலைவர் அவர்களே சொல்லி உள்ளார், ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தில் அடி வாங்கும் அளவிற்கு இன்னும் நான் ஆன்மீகத்தில் உயரவில்லை என்று நாங்கள் இன்று மண்டியோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விழாவில் உணர்வு பூர்வமான விஷயங்களை மட்டுமே பேச வந்திருக்கிறேன். உணர்வுக்கு தன்னுடைய இரத்தத்தை குடும்ப உணர்வோடு குடும்பத்தை இழக்கவும் தயாராகி நடத்தி கொண்டிருக்கும் அன்பு நண்பன் சோழிங்கரவிக்கு பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, அவர்களுடைய உடன்பிறவா தம்பிக்கு வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, ஔவையார் சொல்லியிருக்கார், இளமையில் வறுமை கொடியது என்று. 30 ஆண்டு காலம் வறுமையை மட்டும் கழித்து இளமையும் கழித்து 40 ஆண்டு காலமாக 30 மாவட்டத்திலும் வந்துள்ள உணர்வு மிக்க இரத்த சொந்த உடன்பிறப்புகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மேடையை அலங்கரிக்க வந்திருக்கும் திரையுலக பிரமுகர்களுக்கும் தலைவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அரசியல் பேசித்தான் ஆக வேண்டும், ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தலைவா. நேத்து பெய்த மழையில் துளிர்த்த காளான்கள் எங்கள் முன் கூத்தாடுகிறது. ஆத்தோரத்தில் உள்ள நாளல்கள் இந்த கோட்டையை தாங்கிடும் தூணாயிடுமா? அரசியல் என்பது அபாய வார்த்தையா? ஒரு காந்தியோ நேருவோ இந்த அரசியலை பற்றி நினைத்திருந்தால் நம் நாட்டில் சுதந்திரம் வந்திருக்குமா? நீ இந்த அரசியலில் புனிதப்படுத்த வேண்டும், நீ கட்டாயத்தில் இருக்கிறாய் தலைவா. திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மட்டும்தான் நான் இங்கு பேச ஆசைப்படுகிறேன். பயந்தோ மிரட்டியோ அல்லது கற்பனை கேட்டாத விஷயங்களோ நான் பேச வரவில்லை. அன்பு தலைவருடைய செயல்பாடுகள் தமிழ் மக்கள் ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஒரு நாட்டில் சுதந்திரம் வர வேண்டும், காந்தி தான் இந்த சுதந்திரத்தை வாங்கி தர வேண்டும், இந்திய நாடே காந்தியை நோக்கி போனது போல தமிழகத்தில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று தமிழ் மக்கள் விரும்புகிறார்கள் தலைவா. நாங்கள் எல்லாம் அப்புறம்தான். ஒவ்வொரு இடங்களிலும் வேர்வை சிந்தும் ஒவ்வொரு இடத்திலும் ரஜினி அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்லாத தமிழ்நாட்டில் ஒரு குரலை கூட்ட முடியுமா? உங்க தலைவர் வரமாட்டேங்கிறாருங்கிற வார்த்தையை தவிர எங்கள் காதில் நீங்க எல்லாம் வந்தால் என்ன செய்ய முடியும் என்று ஒரு நபர் இந்த தமிழ் மண்ணில் சொல்லி இருக்கிறார் என்று ஒரு ஆம்பளை யாராவது நிரூபியுங்கள். நாங்கள் உங்களிடம் மண்டி கேட்டுக்கொள்கிறோம். மிகைப்படுத்தவில்லை. அரசியல் என்பது அபாய சொல்லல்ல, புனிதப்பட்டிருக்கிற சொல்லை இன்னைக்கு அபாயமாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். வரலாறு பேச போகிறது. நீ மறுபிறவி எடுத்தது மக்களை காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாய். இது இறைவனுடைய தீர்ப்பு. அரசியல் யாரையுமே நான் தப்பா பேச போறதில்லை. ஆனா அரசியல் பேசாம இந்த விடால இப்படியே பேசிட்டு போனா இன்னும் 10 வருஷம் போயிடும். நான் அரசியல்லாம் பேச மாட்டேன், யாரையுமே துன்புறுத்தல. ஆனா விளக்கம் சொல்லாமலே போயிட்டா யார் விளக்கம் சொல்றது? விளக்கம் சொல்லி ஆகணுமா வேணாமா? நீங்க சொன்னீங்கன்னா கேட்கிறேன், இல்லைன்னா கேட்கல. அரசியல் எப்படின்னு ரஜினிகாந்த் சும்மா வந்தார் அரசியலுக்கு. 96ல் அரசியல் மாற்றத்துக்கு
எம்ஜிஆர் உருவான மிகப்பெரிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து தொகுதிகளும் டெபாசிட் இழக்க விட்ட மாபெரும் சக்தி. அரசியல் எங்களிடம் நாங்கள் யாரையும் புண்படுத்துவதற்காக பேசவில்லை. 96 முதல்வர் பெரிய தாளம் கொடுத்தார். இன்று நாங்கள் தரையில் நின்று கொண்டிருக்கிறோம். ஏளனமாக பேச வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை காலம் பொறுப்பது தலைவா? எதற்காக நாங்கள் பொறுக்க வேண்டும்? புண்படுத்தவில்லை, ஒவ்வொரு நெஞ்சும் வழியில் பேசுகிறேன். அரசியல் அரசியல் என்று நாம் யாரையும் குறை சொன்னால் தான் தவறு. ஒன்றுமே இல்லை. பாட்சா படத்தில் ஒரு வெற்றி விழா பங்கலில் மணிரத்னம் வீட்டிலும் குண்டு விழுந்ததை பற்றி இது குண்டு கலாச்சாரம் ஆகிவிட்டு என்று சொன்னார். 2 நாட்களுக்கு முன்பு அவருடைய திரை சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ அல்லது ஒரு அரசியல் ரீதியாவோ விமர்சனம் செய்யவில்லை. தொடர்ந்து விமர்சனங்கள் ரஜினிகாந்தை நோக்கி வந்தது. அன்றைய ஆளுங்கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற நண்பர்கள் அப்போது ஒரே வார்த்தை தான் சொன்னார். சாதாரண இருக்கிற ரஜினிகாந்தை தினசரி பத்திரிகைகளில் பேச வைத்து பெரியாளாக்கி விடாதீர்கள் என்று பன்மடங்கு அமைதியாக கூறினார். 96 திமுகவை தமிழகத்துக்கு தாரை வாய்த்து கொடுத்து தனி மனிதனாக அமைதியாக 20 ஆண்டு காலம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். அரசியல் வேண்டாம் வேண்டாம் 30 வருஷம் நாங்க எங்கே போறது? எனக்கு மட்டும் பேசல. இந்த விழாவில் நம்ம 2 கருத்து தான் சொல்ல போறோம். அரசியலே பேசல, ஆனா பேச வேண்டிய கட்டத்தில் இருக்கும். 96 மறுபடியும் 2006 அவருடைய பங்கு இருக்க வேண்டும். ஜெர்மன் நாட்டில் சொல்லியிருக்காராம் ஒரு பெரிய எழுத்தாளர், ஒரே இடத்துல 2 பெரிய ஜாமான்களை எதுக்கவே வேண்டாம். அப்படி எதிர்த்தா நான் தோத்துருவான். நல்ல புத்திசாலி என்ன செய்யணும்னா, முதலில் ஒருவரை ஒழியுங்கள், பின்பு மற்றவரை எதிருங்கள். ஒருவர் இருவர் என்று சொன்னால் புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தமிழ் மக்கள் 7.5 கோடி மக்களுக்கு மேல் இருக்கிறோம். இந்தியாவில் 130 கோடியை தொட்டுள்ளோம். 25 மாநிலங்களில் தொடர்ச்சியாக 25 ஆண்டுகால ஜோதி பாசை யாராவது பின்பற்றி இருக்கிறீர்களா? 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார், 3 முறை முதலமைச்சராக இருக்கிறீர்கள். குற்றங்களும் குறைகளுமே மாறி மாறி பேசியிருந்தால் மாற்றம் எப்படி வரும்? மாற்றத்துக்கு யார்? மாற்றத்துக்கு மனிதனாக பிறந்து மகாசக்தி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் விடைதான் என்ன? காற்று போகாத குழியிலும் குகையிலும் கபாலி கால் பதிக்க போகிறார். ஆனால் நீ ஜார்ஜ் கோட்டையில் மட்டும் உன் பாதம் பதிக்க தயங்குகிறாய். இங்கு நீ ஒவ்வொரு தயக்கமும் இந்த மக்களுடைய கலக்கம் தலைவா. நீ நினைத்தால் மட்டும்தான் மாற்ற முடியும். சும்மா பண்பாட்டுக்காகவோ நாகரிகத்துக்காகவோ அல்லது அரசியல் நோக்கத்துக்கு அற்பாட்டு பேசவில்லை. ஒரு குடும்பம் குடும்பமாக ரஜினி வர வேண்டும் என்று எதற்காக சொல்லுகிறது? ஒரே குடும்பம் இந்த நாட்டை ஆள வேண்டுமா? இல்லை ஊழல் பண்ண வேண்டுமா? ரஜினி ரசிகர்கள் ஒவ்வொருத்தனையும் அவமானம் கேவலம் எல்லாம் தாங்கி நின்று கொண்டிருக்கிறோம். யாரையும் புண்படுத்தவில்லை. எங்களை ஒரு சிலர் அரசியலில் அத்திவாதம் தெரியாதவர்கள் எங்களுக்கு முன்னால் காலரை சுந்தி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே மிகப்பெரிய நிதி அமைச்சர் மரியாதைக்குரிய பண்புக்குரிய அண்ணன் சிதம்பரம் அவர்கள் 96 பக்கபலமாக இருந்து நிதி மந்திரியம் வாங்கி கொடுத்தவர். அவருடைய புதல்வன் திருச்சியில் ஒரு விழாவில் மரியாதைக்குரிய அண்ணன் கார்த்திக் சிதம்பரம் அவர் சொல்லியிருக்கார், இன்னும் ரஜினி ரசிகர்களாக இருக்காங்களான்னு. நெஞ்சு வலிக்குது தலைவா. வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் எல்லாம் எங்களிடம் வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் யாரையுமே புண்படுத்தவில்லை, அரசியல் பேசவில்லை. 2 படங்களில் டைரக்டர், ஒரு படத்தில் காமெடியன், அடுத்த படத்தில் அரசியல் கட்சி தலைவர். எங்களிடம் பேட்டி கொடுக்கிறான். ரஜினி ரசிகர்களா பிரபாகரனுடைய தம்பிகளா என்று பார்த்தீங்கன்னா நீ பேட்டி மட்டும்தான் கொடுப்ப. படிக்கிறதுக்காக விமர்சனம் பண்ணா கூட ரஜினியை பண்ணி விமர்சனம் பண்ணாதான் அது பத்திரிகை செய்தி. இல்லைன்னா உன் பேச்சுக்கு விமர்சனத்துக்கு சம்பந்தம் இல்லை. எதுக்காக நாங்க இங்க கத்துறோம்? எதுக்காக கத்துறோம்? நாங்க
இந்த 96ல இழந்துட்டோம். 20 வருஷம் காத்து கிடக்கும். இந்த வருஷமும் நாளைக்கே அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை நாங்க உங்களிடம் கட்டளையிட முடியுமா? இல்லை, கட்டுப்பாடோடு நாங்கள் உங்களிடம் கட்டளையிடுவோ கெஞ்சுவதற்கோ நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. கடவுளுடைய அனுக்கிரகத்தினால் நீங்கள் எங்களை வழிநடத்துங்கள். எங்களுடைய இரத்த வேர்வனைகளை செய்து இந்த விழாவிற்கு நான் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய நண்பர், வாய்ப்பு கொடுக்கல இருந்தாலும் கொடுத்ததுக்கு நன்றி கூறி, ரஜினி ரசிகர்கள் பயமறியாதவர்கள், முரட்டு பக்தர்கள், அவர்களுக்கு பணக்காரன் தெரியாது, தலைவன் தெரியாது, எதிர்க்கட்சி தெரியாது. ரஜினியை தவிர ரஜினி யாரை கண் காட்டுகிறார்களோ அவர்கள் பின்னாடி போகக்கூடிய இரத்த சொந்தங்கள் சார்பாக வாய்ப்பு கூட்ட நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.